ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே சாட்டர்டே எங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க. மழை காரணமாக எக்ஸாம்ஸ்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே உள்ள எக்ஸாம் 13th டிசம்பர் 13th தான் வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி லீவு. மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து வெஜ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றுனதுக்கப்புறமா சோம்பு, அது பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை போட்டுட்டு க்ரீன் சில்லி தேவையானது நான் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட் இதெல்லாமே போட்டால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் போடலாம் அப்படின்னா கேரட், பீன்ஸு, பீஸ் இதெல்லாமே போடலாம். சோயா இது எல்லாமே நம்ம போடலாம். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நான் வந்து கேரட், ரேடிஸ், அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம், அப்புறமா வந்து சோயா பீன்ஸ், பொட்டேட்டோ இது 4 தான் போட்டேன். நம்ம வெஜிடபிள்ஸ் எவ்வளோ நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து கிட்ஸுமே வந்து அதை சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம வந்து இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். அதையுமே நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா இது எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம எந்தளவுக்கு நம்ம வீட்டில் பொடியெலாம் வந்து செஞ்சு வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. பேக்டு பொடி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை காட்டிலுமே வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எப்போயுமே வந்து நல்லது தான். நெக்ஸ்ட்டு அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, அப்புறம் கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்பயுமே வந்து நம்ம கிளாஸ் பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த கலர் வந்து மாறாது. அது அப்படியே இருக்கும் அந்த கலர். அதுக்காக நம்ம கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஆனியன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கிளாஸ் பாட்டிலில். அப்புறமா தக்காளி தேவையான அளவு, நீங்கள் எந்தளவுக்கு பிரியாணி செய்கிறீங்க, 1 டம்ளர் அப்படின்னா ஒரு 3 தக்காளி, அப்புறம் 1.5 டம்ளர் அப்படின்னா 5 தக்காளி அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர், நல்ல கெட்டி தயிர் ஒரு 3 ஸ்பூன் வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்து கிடைக்கும். டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது தான் இது எல்லாமே. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு லெமனை கட் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சில்லி பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரமாக நீங்கள் சாப்பிடணுன்னு தேவைன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வேறு பிரியாணி பொடி இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா நம்ம போட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸு, பிரியாணி ரைஸ், அதையுமே வந்து அந்த அரிசியை வந்து நம்ம போட்டுட்டு விசில் போட்டு எடுத்தோன்னா பிரியாணி ரெடி.
ஓகேவா? உங்களுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் தூக்கலா வேணும் அப்படின்னா, நீங்கள் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியில் வந்து டேஸ்ட் வந்து வந்துரும். ஆனால் நம்மளுக்கு வெஜ் பிரியாணியில் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து கிடைக்காது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற அந்த இதில் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து வரும். அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை விசில் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அதே மாதிரி நீங்கள் அரிசி போட்டுட்டு அரிசியை வந்து நம்ம வந்து ஊற வச்சிடணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அப்போவே வந்து நம்ம வந்து அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்யையில் அது கரெக்டாக வந்துடும். அந்தளவு நம்மளுக்கு வந்து இருந்தாலே போதும். வேறு நீங்கள் புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. ஆட் பண்ணிவிட்டு அரிசி போட்டுட்டு நீங்கள் வந்து விசில் போட்டுக்கலாம். வேறு நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வேறு ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பீன்ஸ் போடலாம். நான் வந்து பீன்ஸ் இல்லை, கேரட்டு, ரேடிஸ் போட்டிருக்கேன். ரேடிஸ் அந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இதுவே பிரியாணியில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து அந்த ஆயில்லையே நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லும் இருக்காது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லெமனுமே வந்து ஒரு லெமன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பெரிய லெமனாக இருந்தால் நீங்கள் ஹாஃப் கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து அரிசி போட்டதுக்கு அப்புறமா கிண்டி விடக்கூடாது. சும்மா அமுக்கி விட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்ததுக்கப்புறமா அது மேலே வந்து நெய் ஊற்றணும். நான் வந்து வீட்டிலே எடுத்த நெய் தான். நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சைடிஷ் எதுவும் வைக்கல. நம்ம வந்து தயிர் வெங்காயம் மட்டும்தான் வச்சோம். ஏன்னா வெஜிடபிள்ஸுமே இதில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே நம்மளுக்கு போதுமானது, ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஒரு கரண்டி நம்ம இந்த பிரியாணியில் ஒரு கரண்டி சாப்பிட்டாலே ஃபுல்லாகிரும் ஸ்டமக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம், நீங்களும் பாருங்கள். பாய். சொந்த குரலில் பாட